நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கர்ணன் தன் ரதத்தை தியாகம் செய்தார், அதாவது அவர் சரணாகதியை ஸ்வீகரித்தார் என்று அர்த்தம். இனி அவர் யுத்தம் புரியும் திறனற்றவராவார். இனியும் அவரோடு துவந்தம் புரிவது வீணான செயல். ரதம் ஏறுங்கள் அங்கதேச அரசே. தாம் பூமியில் நிற்கும் வரை நான் தம்முடன் போர் புரியேன். அதற்காக அறிவிழக்க வேண்டாம் அங்கதேச அரசே. தம்முடைய தாக்குதல்களுக்கு நான் பதில் அளிப்பேன். அன்பு கர்ணா, ரதத்தை விட்டு ஏன் இறங்கினாய்? உன்னுடைய மித்திரன் சரணாகதியை ஸ்வீகரித்தான். தமது நாவை அடக்குங்கள். நான் சரணாகதியை ஸ்வீகரித்து நிலமிறங்கவில்லை. தமது அவதூறு வார்த்தைகளை கேட்டே நான் ரதத்தை துறந்தேன். அன்பு கர்ணா, இதனால் அர்ஜுனன் உயிர் பிழைக்க வாய்ப்பிருக்கிறது. அர்ஜுனன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் துரியோதனா. உனது மித்திரனால் அவனை வதைக்க இயலவில்லை. தக்ஷகன் வரவேண்டும் என்று வேண்டு கர்ணா. அக்கணமே அர்ஜுனன் வதைக்கப்படுவான். அதற்கு அவசியமில்லை காந்தார அரசே. தக்ஷகன் உதவியின்றி அர்ஜுனன் உயிர் பறிக்க என்னால் இயலும். ஆனால் இது உனது வீர பிரதாபத்தை கண்டு ரசிக்கும் வேலை அல்ல. முதலில் அதை புரிந்து கொள். அர்ஜுனனை வதைக்க வேண்டிய காலம் கடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து விரைந்து ரதத்தில் ஏறு. உன் இதயத்தில் தக்ஷகனை வேண்டு அர்ஜுனனை வதைத்து காட்டு. காந்தார அரசே. கர்ணா, மித்திரன் ஆணையை ஏற்று காரியம் புரிவது நட்பிற்கழகல். ரதத்தில் அமர்வாயாக. தக்ஷகனை உன் சரத்தில் இருத்தி அர்ஜுனனின் உயிர் பறி அம்பை செலுத்தி. மித்திரா, அர்ஜுனனை எனது திறன் கொண்டு நான் வீழ்த்த எண்ணுகிறேன். அதற்கு சூழ்ச்சி தேவையில்லை. அன்பு கர்ணா, நான் உனக்கு ஆணை பிறப்பிக்கின்றேன். ரதத்தில் அமர்வாயாக. நாகராஜன் தக்ஷகனை உன் கணையில் உறையவை. அவனியை விட்டு அர்ஜுனனை மறையவை. அம்பை செலுத்து. நாகராஜன் தக்ஷகனே, நீ எனது கணையில் உறைந்து லட்சியத்தை நிறைவேற்று. எச்சரிக்கையோடு இரு அர்ஜுனா, அது தக்ஷகன்.
தக்ஷகன் உறைந்த கர்ணனின் அம்பிலிருந்து அர்ஜுனன் எவ்வாறு தப்பி பிழைத்தான் மாமா? இருவருக்கும் இடையில் அமர்ந்திருக்கிறானே அந்த வாசுதேவ கிருஷ்ணன், அவன் செய்த மாயை இது. அந்த வாசுதேவ கிருஷ்ணன் அர்ஜுனனோடு இருக்கும் வரை அவனை வெல்வதென்பது நடவாத காரியம். இன்று வாசுதேவராலும் அர்ஜுனனை ரட்சிக்க இயலாது காந்தார அரசே. மித்திரா, ஆணையிடுவாயாக. இன்று உனது மித்திரன் நிச்சயம் வெற்றி பெறுவான், இல்லையெனில் மண்ணில் சாய்வான். மித்ரன் கர்ணா, நீ மண்ணில் சாய்ந்தால் அது எனது தோல்வியாகும். எனது இரு கண்கள் அர்ஜுனன் வதைக்கப்படுவதைக் காண வேண்டும். இதில் நீ வெற்றி பெறுவாய் என்ற அதீத நம்பிக்கை என்னுள் உள்ளது. மத்திர அரசே, அர்ஜுனன் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள். மாதவா, அங்கதேச அரசர் யுத்த அறைகூவல் விடுத்துள்ளார். ரதத்தை நிறுத்துங்கள். யுத்த களத்தில் பலமுறை அறைகூவல் விடுப்பவன் தன் மீது நம்பிக்கை கொள்ளாதவனாவான். ஆனால் தன் மீது நம்பிக்கை கொண்ட வீரன் நன்கு திட்டமிட்டு அதற்கேற்றவாறே அறைகூவல் விடுப்பான். எனில் நமது திட்டம்தான் என்ன மாதவா? சாதகமான நிலையை அடையும் வரையில் அங்கும் எங்கும் சத்ருவை அலைய வைக்க வேண்டியது அவசியம். கால்யவானை மறக்கவில்லையே. எனது சுதர்சனத்தாலோ உனது பானத்தாலோ அவன் மடிய மாட்டான். இப்போது என்ன செய்வது? ஓடிவிடலாம். நெல் அர்ஜுனா, நீ எங்கு ஓடி ஒளிகின்றாய்? என்னுடன் துவந்த யுத்தம் புரி. நாம் எங்கு செல்கிறோம் மாதவா? அங்கதேச அரசரை வீழ்த்தும் சக்தி என்னுள் உள்ளது. அந்த சக்தி உன்னுள் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் நீ வில்லை உயர்த்தும் நேரம் நெருங்கவில்லை. அங்கதேசத்து அரசனோடு நீ போர் புரிய வேண்டிய ஸ்தானத்தை நான் தீர்மானித்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம் எங்கு செல்கிறோம் மாதவா? அங்கதேச அரசரை வீழ்த்தும் சக்தி என்னுள் உள்ளது. அந்த சக்தி உன்னுள் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் நீ வில்லை உயர்த்தும் நேரம் நெருங்கவில்லை. அங்கதேசத்து அரசனோடு நீ போர் புரிய வேண்டிய ஸ்தானத்தை நான் தீர்மானித்தேன். மத்திர அரசே, இவ்வழி சென்று அர்ஜுனன் செல்லும் மார்க்கத்தை தடுப்போம். வெற்றியை ஈட்ட அவர்களை தடுக்க வேண்டியது அவசியம். யுத்த களம் விட்டு வெளியேறுவது புறமுதுகிடுவதற்கு சமம். என் தாக்குதலில் இருந்து தப்பித்துச் சென்று எதற்காக அவப்பெயர் பெறுகிறாய்? நில்! என்னுடன் நேருக்கு நேர் துவந்தம் நடத்து. மாதவா, வீரம் பொருந்திய அர்ஜுனன் புறமுதுகிட்டு ஓடினான் என்று கௌரவர்கள் அகிலத்தில் எள்ளி நகைப்பார்கள் அல்லவா? வேங்கையானது ஓரிடம் பதுங்குவது பாயவே. அதை நீயும் நன்கறிவாய். அதற்கு உகந்த இடத்தை தான் பார்த்த சாரதியும் இப்போது தேடுகிறான். பார்த்தா, மத்திர அரசே, விரைந்து செல்லுங்கள்.
மத்திர அரசே, ரதம் முன்னேற வேண்டும். புதைந்த சக்கரத்தை வெளிக்கொணருங்கள். அப்பணி என்னுடையதல்ல. தமக்கு சாரதியாக வேண்டும் என்ற உத்தரவை ஏற்று ரதத்தை செலுத்துகிறேன். நான் தம்முடைய சேவகன் அல்ல. மத்திர தேசத்து அரசன் நிலத்தில் நின்று புதைந்த தேர்ச்சக்கரத்தை வெளிக்கொணர்வதா? ஆற்றும் காரியத்தால் மனிதன் ஒருவன் சிறுமை அடைய மாட்டான். கர்ம பலனே அவனுக்கு உயர்வு தாழ்வை தருகிறது. எனக்கு தம்முடைய சகாயம் தேவையில்லை. என் உடலில் பலம் உள்ளது. நான் தேரோட்டி மகனாவேன். தேரை கையாள்வதில் நான் தேர்ச்சி பெற்றவன். இதை விடுவிப்பது எனக்கு சாமானிய காரியம். தேரோட்டி மகன் எனும் வாழ்வினை நான் இன்னும் மறக்கவில்லை. மாவீரன் கர்ணா, சிறிது நேரத்திற்கு முன்பாக காண்டிபதாரி அர்ஜுனனுக்கு ரதம் விட்டு நிலம் இறங்கி நீ அறைகூவல் விடுத்தாய் அல்லவா? அர்ஜுனன் இப்போது அந்த அறைகூவலை மனமாற ஏற்கிறான். அவர் நிராயுதபாணியாய் நிற்கிறார். நிராயுதபாணியான ஒருவரை தாக்குவது தவறல்லவா? இது யுத்தத்தை நிறைவேற்ற வேண்டிய தருணம் பார்த்தா அங்க தேசத்து அரசர் கரத்தில் வில்லேந்தி நிற்கும் பொழுது அவரை வீழ்ச்சி அடையச் செய்வது கடின காரியம். தன் மித்திரனுக்கு கர்ணனால் வெற்றியை பெற்றுத்தர இயலாது. ஆனால் துரியோதனன் தோல்வியை தாமதப்படுத்த கர்ணனால் இயலும். ஆகையால் கர்ணனுடைய வீழ்ச்சியும் அவசியமானதாகிறது. தர்மத்தை மறக்காதீர் வாசுதேவரே. ரதத்தின் சக்கரம் மண்ணில் புதைந்துள்ளது. இதை விடுவித்த பிறகு விஜயனோடு நான் போர் புரிவேன். தர்ம நிலை குறித்து இன்று எடுத்துரைக்கின்றீர்களே, அன்று ஒரு அப்பாவி ஸ்திரீயை வேசி என்று தூற்றுகையில் தர்மநிலை எங்கு சென்றது? இந்த பெண்ணா தம்முடைய குலவது? 5 ஆண்களை தன் கணவர்கள் ஆக்கிய இவள் வேசி என்று அழைக்கப்பட வேண்டியவள். சூரியன் அஸ்தமிக்கவிருக்கிறான் அர்ஜுனா. சங்கல்பம் மேற்கொண்ட பிறகு யுத்த களத்தில் வீண் சிந்தனை வீரனுக்கு அழகல்ல பார்த்தா. கணையை ஏற்று. அர்ஜுனா, தானத்தை மானமாக கருதிய நான் உன்னுடன் தொந்தம் புரியவே எண்ணம் கொண்டேன். மண்ணில் புதைந்த சக்கரத்தை முதலில் வெளிக்கொணர அவகாசம் தான். அதன் பிறகு துவந்தம் புரிவோம்.
வீண் சிந்தனை வேண்டாம் அர்ஜுனா. வில்லினை ஏந்து. அதர்மம் புரியாதே அர்ஜுனா. நீ அதர்மத்தை புரிந்தால் நானும் அதர்மம் புரிவேன். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிப்பேன். அது வெளிப்படுத்தும் மணல் தாக்குதலில் குருக்ஷேத்திரத்தின் வீரர்களும் கூடாரத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் மடிவர் அனைத்தும் அழியும். கணையை செலுத்து. நான் பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணையிடுகிறேன். அங்க தேசத்து அரசர் தான் கற்ற வித்தையை மறக்கத் துவங்கிவிட்டார். சங்கடமான சமயத்தில் இவ்வாறு ஒரு நிலையை அவர் அடையத்தான் வேண்டும். இத்தருணம் கடந்தால் மீண்டும் வித்தையின் ஞானத்தை அவர் பெறுவார். இதுவே உகந்த சமயம் பார்த்தா அங்க தேசத்து அரசரை வதைத்தெறி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சற்று பொறு அர்ஜுனா. நீ உண்மையில் ஒரு மாவீரன் என்றால் சற்று பொறு. நிராயுதபாணி மீது நீ போர் தொடுத்தல் ஆகாது. அபிமன்யுவின் இறுதி நாழிகையை சற்றே எண்ணிப்பார் கர்ணா. அன்று அபிமன்யு வதைக்கப்பட்ட போது அவனது கரத்தில் ஆயுதமும் இல்லை. அவன் எந்த ரதத்திலும் அமரவும் இல்லை. ஆனால் அவனை வதைத்து மண்ணில் சாய்த்தது நீ அல்லவா? அன்று அவன் அனுபவித்த வேதனையை போக்குவதற்காகவே நான் அவனை வதைத்தேன் வாசுதேவரே. ஆனால் அன்று அவனுக்கு அந்த வேதனையை அளித்தது யார்? தம்முடன் இருக்கும் கயவர் கூட்டம். அதர்மத்தின் உருவமான 6 பேர் கொண்ட கயவர் கூட்டம் அப்பாலகனை அன்று மண்ணில் சாய்த்தது. அன்று தமது மௌனத்தின் காரணம் என்ன? அன்று இந்த தர்மங்கள் தமக்கு ஞாபகம் வரவில்லையா? ஆனால் இன்று நான் தமக்கு ஒரு வாய்ப்பு நல்குகிறேன். சூரியன் அஸ்தமிக்க 2 நாழிகை மீதம் இருக்கிறது கர்ணா. ஒருவேளை கற்ற வித்யையை தாம் 1 நாழிகைக்குள் பெறவில்லை எனில் உதிக்கும் மறு நாழிகையில் எனது காண்டீபம் தம் உயிர் பறிக்கும் அஸ்திரம் விடும். இன்னலான நிலை ஏன் உருவாகிறது பகவான் பரசுராமரே? கற்ற கலை, எனது வீரம், எனது திறமை அனைத்தும் ஏன் என்னை விட்டு பிரிகிறது? இதன் காரணம் என்ன பகவான் பரசுராமரே? அங்க தேசத்து அரசே,
பகவான் பரசுராமர் உதிர்த்த வார்த்தைகளை சிந்தித்துப் பார். செல் கர்ணா, உனது வாழ்வில் ஒரு காலகட்டம் நெருங்கும். அதுவே உனது வாழ்வில் மிக பெரும் சோதனைக்கான சமயமாகும். அச்சமயத்தில் நீ கற்ற வித்தையை அடியோடு மறப்பாய். படித்த பாடங்கள் அனைத்தும் உனக்கு பலனளிக்காமல் போகும். यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य